சாதாரண நாற்காலி இல்லை. என் மனைவி வழக்கமா உட்கார நாற்காலி, அவ வாழ்ந்த நாற்காலி. கடைசி அவ உயிரை விட்டது இதே நாற்காலியில தான். இதுல உட்கார்ந்துட்டு தான் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்டா, நான் கொண்டு வர்றதுக்குள்ளே என்னை விட்டுட்டு போயிட்டா. அந்த புண்ணியவதியோட ஞாபகார்த்தமா தான் இந்த நாற்காலியை பூஜை ரூம்ல போட்டு வச்சிருக்கேன். நான் பூஜிக்கிற ஒரு பொருள் மேல நீ காலை வச்சு மெதிச்சதை பார்க்க சகிக்காமத்தான் நான் உன்னை அடிச்சுட்டேன். இந்த விஷயத்துல நான் ரொம்ப சென்சிட்டிவ். நீ என்ன முரடன் நினைச்சாலும் சரி, குட்டாள் நினைச்சாலும் சரி. இனிமேல் இந்த வீட்டுல நீ தொடர்ந்து தங்குவேன் நான் எதிர்பார்க்கிறது நியாயம் இல்லதான். தங்க பயப்படுவேன்னு நினைக்கிறேன். தங்கறத பெருமையா நினைக்கிறேன். ஆண்களையும் இப்படிப்பட்ட உத்தமர் இருக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட்டேன். முதல்ல அவர் மேல ஏற்பட்ட இறக்கம் இப்ப அசைக்க முடியாத பக்தியா மாறிடுச்சு. எங்கேயோ பிறந்த ராகம் இந்த ரஞ்சினி கடைசியா இங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கு. இந்த வேலையெல்லாம் நீ எப்ப செய்யற? ஏன் செஞ்சா உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும். ஏன் செலவுக்கு நீங்க கொடுக்கிற பணத்தை கூட நான் உழைச்சுதான் சம்பாதிக்க விரும்புறேன். உழைப்பு பொறுத்த வரையில எனக்கு எந்த விதமான வரட்டு கௌரவமும் கிடையாது. உங்க வீட்டு பிள்ளையாவே இருக்கலாம். அதுக்காக எடுங்க 2 ரூபாய் பிளீஸ். 2 rupees. தேங்க்யூ. ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி வசப்படுறது என் கெட்ட குணமா இருக்கலாம். ஆனா நான் நல்லதுன்னு நினைக்கிற விஷயங்கள்ல உடனடியா என்னை ஐக்கியப்படுத்திக்கிறது தான் என்னுடைய இன்னொரு கெட்ட குணம். என்னையும் அறியாமலே அந்த வீட்டோட என்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டேன். எல்லா பொறுப்புகளையும் கேட்டுக்கிட்டேன். எஸ்டேட்ல எக்கச்சக்க வேலை, பயங்கர பசி. சோத்தை எப்படா கண்டால பாப்போம்னு ஆயிப்போச்சு. சாப்பாடு ரெடியா இருக்கு. நீ சாப்பிட்டா? என்னது நீ சாப்பிட்ட மிச்சமா? இல்ல, உங்க சாப்பாடே இவ்வளவுதான். ஏன் எடைய குறைக்க வேண்டாமா? அதுக்குத்தான். யானை பசிக்கு சோழ புரியா? ரஞ்சனி, இந்த யானை மேல கொஞ்சம் இறக்கம் காட்டேன். எவ்வளவு தட்டு? சும்மா ஒரு அட்மாஸ்பியருக்காக தான். சாப்பாட்டை குறைக்காத, எக்ஸசைஸ் பண்ணி நான் உடம்ப குறைச்சேன். எடைய குறைக்க நல்ல எக்ஸசைஸ் என்ன தெரியுமா? சோறு போடும்போது போதும் போதும் சொல்றதுதான். எங்க நான் போடுறேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். போதும் சொல்லுங்க. நீ போடு சொல்றேன். போது போது. குட். இப்ப சாப்பிடுங்க. பாக்கி எவ்வளவு பாக்கி தரணும்? 8 ரூபாய். இரு தரேன். சொல்ல சொல்ல நீ ஏன் பின்னாலே ஃபாலோ பண்ற? நீ என்ன என் மனசாட்சியா இல்ல பொண்டாட்டியா கூடவே வர்றதுக்கு? பொண்டாட்டி இருந்தாலே நியூசன். டோன்ட் ஃபாலோ, கோ. என்னப்பா பின்னாலே வந்துட்டு இருந்த?
இப்ப என்ன வேணும்ன்ற இப்படி முன்னால வந்து மடக்குற? சத்தியமா சொல்றப்பா, எனக்கு இந்த குடிப்பழக்கத்தை விட்டா வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் ரேஸ் கூட போறதில்ல. ஏன் போகணும்? 4 குதிரை ஓடுனா 40,000 பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க. அந்த 40,000 பேரே ஓடுனாலும் ஒரு குதிரையாவது உட்கார்ந்து பாக்குதா? அப்புறம் எதுக்கு ரேஸ்? மொத்தத்துல இதை விட்டா வேற ஒண்ணும் சரியில்லை. அடப்படுவா, நீங்க வச்சிருக்கிறியா? அப்புறம் என்னடா, லெட் அஸ் செலிப்ரேட். அட, எல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே பண்ற. அவ்வளவுதான். முண்டான் சொல்லிட்டு இடிக்கிறேன்டா. சார், என்ன நம்ம டாக்டர் இப்படி குடிச்சிருக்காரு? இது டாக்டர் இல்ல, அவரோட தம்பி. தம்பியா? வித்தியாசமே தெரியல. அவருடைய ட்வின் பிரதர். இவராலேயே டாக்டர் கேட்ட பேர். சச்சரவா வீட்டுல கொண்டு போய் விட்டுறலாம். சார், நீ உள்ள தாச்சி மாதிரியே அணைச்சு கூட்டி போற. கடைக்காரன் அப்பவே சொன்னான், சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ள சொயின்னு மேல போயிடுவேன்னு. அவன் சொன்னபடியே தான் நடக்குது. டாக்டர் கல்யாணி, இது என்ன? இது உங்க அண்ணன் ஹரிய தட்டி கேட்க ஆளே கிடையாதா? குடிக்கிறதுக்கு ஒரு எல்லாம் வேண்டாம்? குடிக்கிறதுக்கு இதுதான் இல்ல, கழுத்து வரைக்கும் தான் குடிச்சிருக்கேன், அதுக்கு மேல முடியல. டாக்டர் இங்க மெடிக்கல் கான்பரன்ஸ்க்காக வெளியூர் போயிருக்காரு, நாளைக்கு வந்துருவாரு. வெளியூர்? அந்த டாக்டர் உள்ளூர்ல வேலை போக மாட்டாங்க. உங்க அண்ணனை ஜாகிரதையா பாத்துக்க. இல்லையானே, இந்த ஆளுக்கு ஒரு 2 ரூபா கொடுத்து அனுப்பு. வாங்கிட்டு போடா. மகேந்திரா, சாரி, நோ ட்ரிங்க்ஸ் ப்ளீஸ். கமிட்டி மீட்டிங்னா ப்ரோஹிபிஷன். இப்ப என்னப்பா? கம்பல் பண்ணாத என்ன. ப்ளீஸ் மகேந்திரன், எனக்காக. இல்லம்மா, நான் குடிக்கிறதுல இருந்து ரஞ்சனிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். பொல்லாத வாக்குறுதி போடலாங்க. வாக்குறுதி யாருக்கிட்ட? விஸ்கி கிட்டயா? நடக்குமா? சரித்திரம் இருக்கா? ஆஃப்டர் யாருங்க ரஞ்சினி? அதானே கேளுங்கடா. அதானே யாரவா? தாயா தாரமா? அவ வந்தா ரொம்ப கெட்டு போயிட்டான்ப்பா. வந்த பொண்ணுக்கு என்னப்பா அவ்வளவு மரியாதை? ஐ சே will you all shut up. அவ என் மக மாதிரின்னு சொல்லிட்டா போருமா? இந்த சமூகத்துக்கு வேண்டாம். ஆனா சமூகத்தை விடு. சபா கமிட்டி மெம்பர்ஸ் 4 பேர், மினிமம் 4 பேர் நாங்க ஒத்துக்க வேண்டாமா? அதுக்கு என்ன செய்யணுன்ற? உன் மகளா இருந்தா என்ன பண்ணி வைப்ப? மனசுல கல்மிஷம் இல்லைன்னா அந்த பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வை. கண் குளிர ப்ரூவ் யுவர் இன்னோசன்ஸ். என் வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு. அவர் சொல்ற எந்த வார்த்தைக்கும் நான் கட்டுப்பட்டே ஆகணும். வம்பு மடங்களின் வாய் அடைக்க என் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சார். இன்னும் அலங்காரம் முடியல. பொண்ணு பார்க்க அவங்க எல்லாம் வந்தாச்சு. ஒரு நிமிஷம், இதோ ரெடி ஆயிட்டேன். இவ்வளவு அலங்காரத்திலையும் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? நேர்வகடு எடுக்காதுதான். நேர்வகடு எடுக்கிறதுனால கிடைக்கிற முகலட்சணம் இந்த காலத்து பெண்களுக்கு புரியறதே இல்லை. நேர்வகடு உங்க மனைவியோட ஏகப உரிமையா இருக்கு. இவ சின்ன பொண்ணு தானே. ஏன் நான் நேர்வகடு எடுத்துக்கிறேன்னு? அவர் சுத்த கர்நாடகம், நீ சும்மா இருக்க. எந்த அயோக்கிய போய் செஞ்சதுன்னு தெரியல.
உனக்கு அடிக்கடி வலிப்பு வருமா? அதனால உன்னை கல்யாணம் செய்து கூடாதுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு யாரோ ஒரு காரி பையன் மொட்டக்கடா செய்திருக்கிறான். அவன் மாத்திரம் என் கைக்கு கிடைச்சா என் கையாலே அவன் கழுத்து நெரிச்சு கொண்டுடுவான். அந்த மொட்டை கடிதாசி நானே எழுதியிருந்தா? What do you mean? நானே தான் எழுதினேன். நீயா எதுக்காக எழுதுன? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான். ஏன் மாப்பிள்ளை பிடிக்கலையா? அப்படின்னா சொல்லு, வேற மாப்பிள்ளை பாக்குறேன். இதை விட சீரும் சிறப்பா ஒரு இடத்த பார்த்து ஒரு கல்யாணம் செய்து வைக்கிறேன். உலக மக அழகனையே கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, என் முடிவை மாற்ற முடியாது. அதுதான் ஏன்னு கேட்கிறேன் ரஞ்சனி. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன வழி எனக்கு பாக்குறீங்க? நான் இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போக தயாரா இல்ல. மிஸ்டர், இது எங்களோட கார். வெளியில ஒரே மழை. பட்டுடு. Get out. முனிவனுக்கே வந்த மயக்கம் முரட்டு உள்ளத்திற்கு வந்ததில் ஆச்சரியம் ஏதுமில்லை. என்ன பிரச்சனை? நீயே சிரிச்சுக்கிற? ஞாபகம் வந்தது, சிரிச்சேன். என்ன ஞாபகம் வந்தது? வெளியில ஒரே மழை. பட்டுடு. Very fine. Very fine. Gama 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 ga ga sa sa ga gama ma da ma da ma ga gama ma da da sa ga gama ma ga sa sa da sa ga sa da sa da ma da ma ga ma da sa gama ma ga. யாரது? யாரு மிருதங்கம் வாசிக்கிறது? நீச 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 நிசரி நீத மபத மாககா கம நீத பசக நிதரி சனி கதரி சமாகரி சனீத பம கம பனி பா. Gama mama gaga gama mama gaga gani ni dada gani ni dada gasani ni risa sagari ri magarisa gama ni pamaga mapa sagani pa pani sani samaga maga sani gasani pa sani pama ni pamaga gama pama pani pani sani pamaga gama pama pani pani sani pamaga gama pama pani pani sani pamaga.
இவ்வளவு அழகா மிருதங்கம் வாசிக்க தெரியும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்ப கத்துக்கிட்டேன்? யாருக்கிட்ட கத்துக்கிட்டேன்? உன்னுடைய குரு யாரு? ஈசமழை பொழியிற இந்த வீட்டுல என்னுடைய குரு வேற யாரா இருக்க முடியும்? மானசீகமான குரு. என்னுடைய பாராட்டுக்கள். அவ்வளவுதானா? பாராட்டும் போது பாரபட்சம் எதுக்கு? அப்படின்னு உங்க மாணவிகள்ல ஒருத்தி நல்லா வாசிருந்தா இப்படித்தான் பாராட்டுவீங்களா? எனக்கு வெறும் வார்த்தைகள் மட்டும்தானா? ரஞ்சனி இப்படி கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. வீட்டை விட்டு பிரிய மனசு இல்லைன்னா ஆஸ்தி விட்டு பிரிய மனசு இல்லைன்னு அர்த்தம். சோ சிம்பிள். அவளை மகளா தத்து எடுத்துக்கோ, ஆஸ்தியை எழுதி வை, அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி பெறட்டு. சால்விடு. உன் யோசனைக்கு ரொம்ப நன்றி. இந்த நன்றெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு போயேண்டாளே. ஏன் நான் உன்னை ரேப் பண்ணிடுவேன்னு பயமா? Go to bed. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன இது? சட்டப்பூர்வமா உன்னை என்னுடைய மகளாக்கிக்கிற டாக்குமெண்ட். எதுக்கு இதெல்லாம்? இந்த வீட்டை விட்டு நீ பிரிஞ்சாலும் என் ஆஸ்தி உனக்கே வந்து சேரும். அதுக்காகத்தான். ஓஹோ, இந்த வீட்டை விட்டு பிரிய மாட்டேன்னு நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் இதுதானா? வேற எந்த விதமா புரிஞ்சுக்க சொல்றேன்? பணத்தை தான் விரும்புறேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு நான் எதை விரும்புறேன்னு புரிஞ்சுக்க தெரியலையே. சரி, நான் புரிஞ்சுக்கிட்ட தப்பு தான். இப்போ சொல்லு, நீ எதை விரும்புற? இப்பவும் சொல்லலைன்னா அது விவேகம் இல்லை. சொல்றேன். சொல்லு. அவர் கண்ணியமானவர், கல்யாணத்தை புனிதமா மதிக்கிறவர், பெண்ணை தெய்வமா நினைக்கிறவர். லட்சிய மனிதரோ? இல்ல, மனிதர். யார் அந்த மனிதர்? அவர் உங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும்? ரஜினி, நான் ஒரு குழந்தைன்னு நினைச்சேன். You must be mad. இதை கேட்டா ஊர்ல எல்லாரும் சிரிப்பாங்கப்பா. இவங்களை பெண்மைக்கு இலக்கணமா எடுத்துக்கிறதா இல்ல ஊராருக்கு பிரதிநிதியா எடுத்துக்கிறதா? ஏன் ஏன் சிரிக்கிறீங்க? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? காதல் முத்தி போய் உன் கண்களை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் நீங்க என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் எனக்கு அக்கறை இல்ல. ஐ டோன்ட் கேர். ரஞ்சனி, நீ போகாத ஊருக்கு வழி தேடுற. இட் இஸ் இம்பாசிபிள். இதோ பாருங்க, நான் விரும்புறது உங்களைத்தான், உங்க ஆசை இல்ல. என் விருப்பம் உங்களுக்கு அவமானத்தையும் ஊராருக்கு வெறுப்பையும் தருணா நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ரஞ்சனி, இந்த பத்திரம் மனசை புண்படுத்திருந்ததுன்னா என் மகன் மாதிரியே நீ சேர்த்து போனா எப்படிமா?
யாரையோ ஈர்க்கவும் செஞ்சிருக்கு. அது யாரா இருக்கும்? பாட்டு கிளாஸ் நடக்கணும்னா என் கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும்னு மாணவிகளை மிரட்டினேன். அத்தனை பெருமை கையை தூக்குவாங்க. எப்படியோ காதல் தான் அவனை திருப்தி இருக்கு. அவன்கிட்ட பெரிய மனமாற்றத்தையே ஏற்படுத்தி இருக்கு. இரும்பையும் இழக வச்ச அவளை நான் பாராட்டியே ஆகணும். பிரசன்னா யாரு நேசிக்கிறான்? அவன் மலரோட பேரை கொண்டவளா இல்ல ராகத்தோட பேரை கொண்டவளா? ஏன்னா கமலாவும் பாட்டு சொல்லிக்க இங்க வரா, கல்யாணியும் பாட்டு சொல்லிக்க வரா. பிரசன்னா கிட்டே கேட்டேன், அவன் மலரா? பிரசன்னா வந்தாச்சா? சாப்பிட்டாச்சா? வேண்டாமா, நீ போய் சாப்பிட்டு படுத்துக்க போ. வயசு அனுபவம் மன்னிச்சிருக்கலாம். அதுக்கு பதிலா கோபம் என்ன குருடாக்கிடுச்சு. உன் மனசுல இப்படிப்பட்ட ஒரு சலனம் ஏற்படுறதுக்கு எந்த விதத்திலேயாவது நான் காரணமா இருந்திருந்தா என்ன மன்னிச்சிடு. இவ்வளவு நாளா இந்த கதவை சாத்தணும்னு எனக்கு தோணுனதே இல்லை. ஆனா இன்னைக்கு குட் நைட். கதவை சாத்தாதீங்க. அப்படி என்ன நடந்து போச்சு இன்னைக்கு? எண்ணத்துல நான் வரம்பு மீறி இருக்கலாம், ஆனா செயல்ல மீறல. ஆசைங்கிறது வேற, வெறிங்கிறது வேற. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கல. உங்க உடல் மட்டும்தான் என்னுடைய லட்சியமா இருந்திருந்தா கதவு சவறு எதுவுமே குறுக்க நிற்க முடியாது. ஜஸ்ட் லைக் தட் அடைஞ்சிருப்பேன். நான் நேசிக்கிறதா சொன்னது உங்களை, உங்க இதயத்தை. கதவை சாத்துறது என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பதிலா என்ன வெளியே பிடிச்சு தள்ளி வாச கதவை சாத்தி இருக்கணும். 10 வரையில எண்ணுமே. அதுக்குள்ள இந்த கதவு திறக்கலைன்னா வாச கதவு திறந்துரும். குட் பை. 1 2 3 4 5 6 7 8 9 10. Good night. Good morning, Prasna. Good morning. ராத்திரி தூக்கம் மனசுல ஒரு தெளிவை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். மனசுல குழப்பம் இருந்தா தானே தூக்கம் அதை தெளிவுபடுத்த. இன்னமும் அந்த தவறான எண்ணத்துல இருந்து நீ விடுபடவே இல்லைன்னு தெரியுது. அது தவறான எண்ணமா எனக்கு தெரியலையே.
அது நிச்சயமா நடக்கிற காரியம். அது ஏன் நடக்காதுன்னா 1000 காரணம் இருக்கலாம். முக்கியமா என் வயசு. நான் உன்னோட பெரிய பிரச்சனை. வாழ்க்கையின் பிற்பகுதியில காலடி வச்சுட்டேன். வயசை நான் மறைக்கலாம், ஆனா இயற்கை காட்டி கொடுத்துருமே. இத பத்தியா சில்வர் ஹேர். இப்ப வயசு குறைஞ்சு போச்சா? இட் இஸ் நோ ஆர்குமெண்ட். இதெல்லாம் காரணமா சொன்னாதீங்க. விருந்தாளியாவே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. உறவோடு வாழத்தான் நான் விரும்புறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுங்க, அது வேற விஷயம். நான் வெளியே போயிடுறேன். ஜோனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாங்க கூட. இத பாரு, புரியாத வயசுல பெருமைப்பட முடியாத ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டவதானா? புரியலையா? ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு நான் தாய். உங்க பொண்ணா? கல்யாணம் ஆகாமலேயே தாய்மை அடைஞ்ச பெருமைக்குள்ளானவனா? காதலிச்ச வேகத்திலேயே கைவிட்டுட்டு போறதுல சில ஆம்பளைகள் ரொம்ப சாமர்த்தியசாலிகள். அப்படி பலியானவர்கள்ல நானும் ஒருத்தி. ஏற்பட்ட களங்கத்தை மாத்த முடியாது, ஆனா வாழ்ந்தாகணுமே. களங்கத்தை மறைக்கலாமேன்னு நினைச்சு டாக்டர் கிட்ட போனேன். நான் உனக்கு டாக்டரா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா, நான் உன்னுடைய வெல்விஷர், ரசிகன், உன் மேல அக்கறை இருக்கிறவன். என்ன கல்யாணம் ஆகாமலேயே குழந்தையை பெற்றுக்கிட்டா இந்த எம்ஆர்பியினுடைய இமேஜ் கெட்டு போயிடுமே பாக்குறியா? நல்ல புகழோட இருக்கிறவங்க லைஃப் எல்லாமே கிளீன் ஸ்லேட் இல்ல. எங்கேயாவது ஒரு கீரல் இருக்கத்தான் செய்யும். கரிச்சதவை அடியோட மறந்துரு. என்ன யோசனை பண்ற? ஹாலிடேன்னு சொல்லி ஒரு 3 மாசத்துக்கு எங்கேயாவது வெளியூர் போயிடு. திரும்பி வரும்போது அநாத குழந்தைன்னு சொல்லிட்டு உங்க சொந்த குழந்தைய எடுத்துட்டு வாயா. பாதை வகுத்த பின் பயந்தென்ன லாபம், பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம் அப்படின்னு நீதானமா பாடுவேன். தைரியமா இரு. 10 மாசம் சுமந்து பெற்றவளுக்கு அனாதைங்கிற பட்டத்தை கொடுத்து நானே வளர்த்தேன். அனாதை பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதா சொல்லி அவளையும் ஊரையும் ஏமாத்தி வாழ்ந்தேன். வேலு, வீட்டை பாத்துக்க, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரிங்க. மா தெரியுமா எப்ப ஊர்ல இருந்து திரும்பி வராங்க? இன்னும் 1 வாரம் ஆகும். இந்த பாரு, தோட்டத்திலே இருக்காம வீட்டு மேல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கட்டில வந்து உட்கார உள்ள அந்த ஃபேனை போடு. அது ரேடியோ பத்தி தான் போட. முடியா அல்பனுக்கு பவுஸ் வந்த மாதிரி உனக்கு எதுக்கு அந்த சவுஸ் எல்லாம்? ஆமா, அனாதை பொண்ணு ரஞ்சினி மட்டும் அனுபவிக்கலாம். அவுட் ஹவுஸ் ஜோடி நாம அனுபவிச்சா என்னவா? வாய மூடியா. அந்த பொண்ணு அனாதை இல்ல. அனாதை இல்லையா? பைரவியம்மா 10 மாசம் சுமந்து பெற்ற பொண்ணியா ரஞ்சினி. பெற்ற பொண்ணா? பின்ன அனாதை பொண்ணு எடுத்து வளர்க்கறத வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்க தலையெழுத்து. அட என்ன பிள்ளை சொல்றீங்க? இந்த பாரியா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே அந்த அம்மா கர்ப்பம் ஆயிட்டாங்க. நம்பிக்கை எடுத்தவன் ஓடி போயிட்டான். பிறக்கிறப்ப குழந்தைய கொல்லவும் மனசு வரல. வளர்க்கிறப்ப தன் குழந்தைன்னு சொல்லிக்கவும் தைரியம் இல்ல. அனாதைங்கிற பட்டத்தோட வாழும்போது என்ன உயிருக்கும் மேலா நேசிச்ச ரஞ்சினி உண்மையிலேயே நான் தான் தாயின்னு தெரிஞ்ச உடனே என்னை வளர்த்த போது உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிட நான் ஏங்கினேன். என்ன பெத்தவளே நீங்க தான் தெரியும் போது உங்களை அம்மான்னு கூப்பிடுறதே நான் வெறுக்கிறேன். பெத்த ஒரே பெண்ண அனாதைன்னு வளர்த்ததுக்கு பதிலா 10 அனாதைகளை தத்தெடுத்து வளர்த்திருக்கலாமே. ஓடி போன அப்பனும் ஒளிஞ்சி வாழ நினைக்கிற அம்மாவும் எனக்கு தேவையில்லை. தாங்கள் வழங்கிய அனாதை பட்டத்திற்கு நன்றி. எங்கே போய்விட்டேன் என்ற கவலை தங்களுக்கு வேண்டாம். அனாதைக்கு 1000 வீடு. என்னை தேட முயற்சித்தால் அது என் தற்கொலையில் முடியும். இனி எனக்காக கதவை நோக்கி காத்திருக்க வேண்டாம். தங்கள் வீட்டு கதவு எனக்காக திறந்திருக்கவும் வேண்டாம்.
குட் பை. அன்னையிலிருந்து நான் வாழ்க்கையில எதையுமே தேடுறதில்லை, விரும்புறதில்லை, நினைக்கிறதில்லை. இப்ப புரியுதா பிரசன்னா? புரியுது. இவ்வளவு துயரங்களை அனுபவிச்ச உங்களுக்கு ஒரு துணை அவசியம் தேவைன்னு இன்னும் நல்லா புரியுது. ஜாதி, மதம், அந்தஸ்து, இந்த சமுதாய வேலைகள் எதுவுமே காதலுக்கு அணை போட முடியாது. In this present age, வயசு கூட வேலையா குறுக்க நிற்க முடியாது. Still I love you. என்னப்பா மகேந்திரா அத்தி புத்தாப்புல கிளப்புக்கு வந்து எத்தனை நாளாச்சு? வீட்லயும் கூட்டிட்டு வந்திருக்கியா? ரஞ்சனிய சொல்றேன். என்னப்பா வாணி ஏன்பா மனோல் நாயுடு மங்களத்தை ஏன் ரொம்ப நாளா காணோம்? மங்களம் அவளுக்கு தான் ரொம்ப ஏமாத்தம். இந்த குமரன் நினைச்சு அவ தவம் கிடந்தா. ஆனா இந்த குமரன் எப்படி இருக்கும்? மங்களம் ஏற்கனவே பாட்டு பேசு, இப்ப கேட்கணுமா? அவ ஒரு பைத்தியக்காரி. பல பலன் இப்பாலாவுக்கு முன்னால கார்பரேஷன் லாரி மாதிரி அவ எப்படி ஜெயிப்பா? என்ன பார்த்து ஜோக்கர் போட்ட? அடடே, ஜாக்கின்னு நினைச்சு குவீன உரி போட்டோம்ப்பா. என்னப்பா அது தள்ளி வச்சு பாக்குறான்? தாளேஸ்வரம். என்னது? வெள்ளெழுத்து வந்தாச்சு மைனருக்கு. நல்ல எழுத்து வந்த வயசுல காட்டம் விளையாடக்கூடாது, கண்ணிகளோட விளையாடக்கூடாது. விளையாடலாம். எப்ப காட் விளையாடணும்னா கண்ணாடி போட்டுக்கணும், கண்ணிகளோட விளையாடணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும். வாங்க வாங்க, ஜெயமங்கலம். உட்காருங்க. பரவாயில்ல, கடைசியில மங்களத்துக்கு தான் ஜெயம். ஜெயம்ங்கிற வார்த்தையும் பேரோட சரிங்க. இல்ல மங்களம், உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற முடிவோட தான் வந்திருக்கேன். என் மனைவியா? ஓ, ஏன் இந்த திடீர் மனமாற்றம்? வம்பு பேசுறவங்க வாய் அடைக்க. அதாவது ரஞ்சினியை உங்களை சம்பந்தப்படுத்தி பேசுறவங்க வாய் அடைக்க, அப்படிதானே? யூ ஆர் ரைட். டூ லேட். இந்த மங்களம் இப்ப அவைலபிள் இல்ல மிஸ்டர் மகேந்திரன். ஓ, ஆனா பிடிவாதமா இருக்கிற ரஞ்சனியுடைய மனசை பார்த்தேன். இதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. ரஞ்சனை கிட்ட தப்பிக்க, என்கிட்ட தஞ்சம் அடைய நான் ஒன்னாலும் தீப்பம் இல்ல. அந்த பெண்ணை ட்ரீட் பண்ண ஒரு கருவியா இருக்கும் நான் விரும்பல. Go and marry her. இம்பாசிபிள். எந்த விதத்திலையும் பொருந்தாத கல்யாணம். அந்த நினைப்பே எனக்கு அநீதியா தோணுது. இதுன்னு உலகத்துல நடக்காதது இல்ல. ரஞ்சினியோட நேசத்திலேதான் நான் தூய்மையை பாக்குறேன், ஆழ்ந்த பக்தியை பாக்குறேன். துணிஞ்சு நீங்க அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா முறை தரமும். சொல்ல போனா மனிதாபிமானம் கூட. Cheers. ஏன் அதுக்குள்ள கிளப்ல திரும்பி வந்துட்டீங்க? முதல்ல உன் மகட மாத்திட்டு வா. நேரு வகட எடுத்து தலையை சீவிட்டு வா. போ. ஆண்கள் அத்தனை பேருக்கும் ஈடுகட்டுற மாதிரி என் எண்ணத்திலேயும் மதிப்பிலேயும் பன்மடங்கு உயர்ந்தது அவருக்கு வாழ்க்கை துணைவி ஆகிறது பெரும் பாக்கியமா நினைச்சேன். நாகரீக யுகத்து காதல் இலக்கணப்படி எடுக்கப்பட்ட திருமண முடிவில் இது. உடல் இன்பத்துக்காகவோ உடைமைகளுக்காகவோ நான் ஏங்கின திருமணமும் இல்லை. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் எதிர்த்து நிக்கத்தான் போறேன். நாம எடுக்க போற நடவடிக்கை ரொம்ப ரகசியமா இருக்கணும். காதும் வச்ச மாதிரி இருக்கணும். திட்டத்தை சொல்லுப்பா. மில் முதலாளி ஊர்ல இல்ல, அவன் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள அவன் வீட்டை கொளுத்தி ஆகணும். இது அவனுக்கும் பாடமா இருக்கும், மற்றவங்களுக்கும் எச்சரிக்கையா. செய்ய வேண்டியது
நாளைக்கு ராத்திரி சரியா 9 மணிக்கு உனக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். குட். கவிஞரே, சிகரெட் பிடிக்கிறத விடவே மாட்டீங்களா? முடியலையே. நான் தான் சொன்னேனே, தீப்பெட்டி நினைச்சு வச்சுக்கோங்க, பத்த வைக்க முடியாம வெறுத்து போய் தன்னால விட்டுருவீங்கன்னு. அப்படியே செஞ்சு பார்த்தேன், முடியலையே. என் பையன் பத்த வச்சே கொண்டு வந்துடுறானா? தீப்பெட்டியை நினைச்சு வச்சுக்கலாம், அடுப்பு என்ன பண்றது? ஆமா, ரிசீவர் நான் தான் வச்சிருக்கேன். வைரவி, கவிஞருடைய குரலை கேட்டியா? இது கேளு. கவிஞரே, அர்த்தமுள்ள இந்து மதம் எப்படி போகுது? எல்லாம் கடவுளையா தான் போகுது. நான் ரூட்டை கேட்கல, எத்தனை காப்பி போகுது? சுமார் 1.5 லட்சம் காய் போகுது. அவ்வளவுதானா? உபயோகம் உள்ள இந்து மதம்னு ஒரு வேலை போட்டிருந்தா ஒவ்வொருத்தரும் வாங்கியிருப்பான் 10 லட்சம் தாண்டி இருக்கான். என்ன பைரவே, இப்ப ஒத்துக்கிறியா? கவிஞருக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர்னு. நானும் அவரும் அடிச்சு பேசுற அளவுக்கு பழகி இருக்கான். பரவாயில்ல. சூரிய ரொம்ப பிடிக்கும்னு ஒரு தடவை சொல்லுங்க. எனக்கு சூரியையும் ரொம்ப பிடிக்கும், அதோட குரங்கையும் பிடிக்கும். நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தா கெடுத்துட்டே கவிஞரே. டாக்டர், நான் உங்களுக்கு 2 மாசம் ஃபீஸ் தரேன். பில்லு ஞாபகம் இருக்கா? ரெடியா வச்சிருக்கேன் பில்லு. மாட்டுறதுக்கு முன்னால காஞ்சி உட்கார்ந்துங்க. ஏன் பார்த்தா சாஞ்சிருவனும்? ஃபீஸ் 385 ரூபாய். அவ்வளவு. டாக்டர், நான் உங்க ஒரு வாழ்த்து பாட்டுமா? ஆஹா, வாழ்த்துங்களேன், வளர வேண்டியவன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். புரியுதா? திருவள்ளுவர் பார்த்திருக்கேன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். பெருமருந்துயர் பக்தி என்பதை பெரியவர் பலர் பேசுவர். சுரமருந்தென எதனையோ தரும் சூரி என்ற மருத்துவர். சூரி என்ற மருத்துவர் கரிமெலிந்தது போல் மெலிந்தவர் காலகாலங்கள் வாழ்கவே. அதான் கண்ணதாசன், அதான் பீஸ். நான் கச்சேரிக்கு போயிட்டு வரேன். நீயும் வாங்க கச்சேரிக்கு. நானா? ஆமா, எனக்கும் உற்சாகமா இருக்கும், உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு. அந்த முக்கியமான வேலை என்னன்னு எனக்கு தெரியும். ஓ, நாங்க பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டிருக்கீங்க. ஆமா. அப்ப போன் பண்ண வேண்டியதானே போலீஸ்க்கு? தேவையில்லை. உன்னை திருத்தவும் தெரியும், தடுத்து நிறுத்தவும் எனக்கு தெரியும். உங்களால முடியாது. இது என் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். வன்முறையும் பலாத்காரமும் தான் உங்க கொள்கையா? எங்க லட்சியங்களை அடையறதுக்கு அந்த பாதை தான் சிறந்த வழி, சீக்கிரமான வழி. உன்னை அந்த பாதையில போக நான் விட மாட்டேன். என் தனிப்பட்ட சுதந்திரத்திலையும் கொள்கையிலையும் யாரும் தலையிட முடியாது. ஆனா இந்த பைரவிக்கு மட்டும் அந்த உரிமை உண்டு பிரச்சனை. என்ன உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. நிச்சயமா முடியும். நான் வெளியே போக முடியாதபடி என்னை இரும்பு சங்கிலியால கட்டி போட்டு போயிடுவீங்களா? நல்லவங்களை கட்டுப்படுத்த இரும்பு சங்கிலி வேண்டாம். இந்த சின்ன கயிறே போதும். இந்த கயிறை அறுத்தறிஞ்சிட்டு போக எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 நிமிஷம் தான் ஆகும். அப்புறம்? ஆனா அந்த 1 நிமிஷத்தினால நீ என்னெல்லாம் இழக்க போறேன்னு நினைச்சு பாரு. பைரவி இழக்கிற, அவளுடைய அன்பை இழக்கிற, அவ கழுத்துல ஒரு கயத்தை கட்ட போற வாய்ப்பையே இழக்கிற. உனக்கு எது சரின்னு தோணுதோ அப்படி இது. வன்முறை செயலிருந்து அவளை தடுத்து நிறுத்த வேற வழியே இல்லையா? அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டேனோ? என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பானா? ஒருவேளை அப்படி நடந்துட்டான்னா என் நிலைமை என்ன? முதல்ல நல்லது நடக்கட்டும், நடக்க வேண்டியது அப்புறம் நினைச்சு பார்ப்போம். கொள்கை வெறிக்கும் கொந்தளிக்கின்ற ஆசைக்கும் இடையே நடக்கின்ற மனப்போராட்டம் தான்
தனி ஆவர்த்தனமா? ஹலோ ஹலோ, பிரசன்னா பிரசன்னா இல்ல? ஹலோ ஹலோ ஹலோ, பிரசன்னா இல்ல? ஹலோ. என் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். You are really a good boy. வெறும் வார்த்தைகளால என்ன திருப்திப்படுத்த முடியாது. விடு, you fool. பலாத்காரத்தினால நடந்துட முடியாது. I'm sorry, MRB. பொறுத்துக்க சொல்றீங்க. ரைட். ஆனா பொறுமையை சோதிக்காதீங்க ப்ளீஸ்.